வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளின் 8 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது கிரிஷ். இன்றளவில் நடந்த பல்வேறு செய்திகளை தான் நாம் இந்த அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். சென்னை மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடக்கம். கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை இயக்க மத்திய அரசு அனுமதி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து திமுக செயற்குழுவில் முடிவு. ராமதாஸை சந்திப்பின் மு.க. ஸ்டாலின் பேட்டி. அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் படத்திற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு. காட்டாற்று வெள்ளம் பாதித்த சதுரகிரியில் மீண்டும் பலத்த மழை. மீட்புப் பணிகள் நிறுத்தம். குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியுடன் முதல்வர் கெஜ்ரிவால் சந்திப்பு. டெல்லி அரசியல் நிலவரம் குறித்து விளக்கம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயிலை இயக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. சென்னை கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை 2 வழி பாதையிலும், அசோக் நகர் முதல் ஆலந்தூர் வரை ஒற்றை வழி பாதையிலும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை மெட்ரோ ரயில் விரைவில் தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை மெட்ரோ பணிகள் முடிவடைந்த நிலையில் அசோக் நகர் முதல் ஆலந்தூர் வரை ஒற்றை வழி பாதையில் மட்டுமே பணிகள் முடிவடைந்துள்ளன. ஏற்கனவே கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரையிலான மெட்ரோ சேவையை துவங்குவதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து திமுக செயற்குழு முடிவு செய்யும் என்று அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மு.க. ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். தனது சகோதரர் மு.க. தமிழரசுவின் மகன் அருள்நிதி திருமண அழைப்பிதழை பாமக நிறுவனர் ராமதாஸிடம் ஸ்டாலின் இன்று வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், ராமதாசுடன் நடந்த சந்திப்பு அரசியல் நாகரிகமானது என்று தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது அரசியல் பற்றி பேசவில்லை என்றும் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து ராமதாஸ் கேட்டறிந்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். நடைபெறுமா நடைபெறாதா என்பது தேர்தல் கமிஷன் தான் முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்வதற்கு பிறகு அது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் உரிய நேரத்தில் உரிய வகையில் முடிவெடுக்க அறிவித்தார். முன்னதாக இன்று காலை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து தமது சகோதரர் மு.க. தமிழரசுவின் மகன் அருள்நிதியின் திருமண அழைப்பிதழை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். சதுரகிரி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பகுதியில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் கோவில் பகுதியில் 2000க்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்தனர். காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி சிலர் அடித்துச் செல்லப்பட்டனர். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனிடையே சதுரகிரி மலைப்பகுதியில் மீண்டும் பலத்த மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மழை குறைந்த பிறகு மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் தாம் மேல்முறையீடு செய்வது நிச்சயம் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அனைத்து இடங்களிலும் போட்டியிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா கவர்மெண்ட்டோட முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் அவள் என்ன முடிவு பண்ணுறாலோ இந்த முடிவுக்கு அப்புறம் தான் நான் என்னோட முடிவு உங்களுக்கு சொல்லுவேன். நான் அப்பீல் போகிறது நிச்சயம். ஆனால் நான் என்னோட நானே இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு அப்பீல் போடணுமா, இல்லாட்டா கர்நாடக கவர்மெண்ட் போட்டு என்கிட்ட பதில் கேட்கணுமா? ரெஸ்பாண்டன்ட்னு சொல்வாருக்கு. ஜெயலலிதா முதல்வராக எந்த தடையும் இல்லாத போது நான் எவ்வாறு கவர்னரை சந்திக்க முடியும்? ஜெயலலிதா சிந்திக்க வேண்டும். பட் அவளுக்கு she has to think.
வரும் 22ஆம் தேதி தலைவர்களின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 22ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் அருகே உள்ள முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலைக்கு ஜெயலலிதா மாலை அணிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கும் அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கும் ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அனைத்து நாட்களும் கருப்பு தினங்களே என திமுக தலைவர் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு என்பது 8% அல்ல, மாறாக 76% என்று நீதிபதி குமாரசாமி தீர்ப்பில் சொல்லி இருக்கும் புள்ளி விவரங்களிலேயே தெரியவந்துள்ளது குறிப்பிட்டுள்ளார். எந்த ஆண்டில் லஞ்சம் பெற்றிருந்தாலும் வாங்கியது ₹1 இருந்தாலும் ஊழல்தான் என கூறியுள்ள அவர், இதற்கான பதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில்தான் தெரியவரும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை முடங்கி இருப்பதாகவும் கருணாநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் படங்கள் இடம்பெறக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கோரி தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு விளம்பரங்களில் பிரதமர், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரின் படங்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி தமிழக அரசு சார்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களில் பிரதமரை விட முதலமைச்சருக்கே மக்கள் அதிக முக்கியத்துவம் தருவதாகவும், மாநில அளவில் திட்டங்களை செயல்படுத்துவதில் முதலமைச்சருக்கு அதிக கடமை உள்ளது என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. கூட்டாட்சி தத்துவத்தின்படி இந்திய பிரதமருக்கும் மாநில முதல்வருக்கும் சமமான அந்தஸ்து உண்டு என்றும், அரசு விளம்பரங்களில் முதலமைச்சரின் படங்கள் இடம்பெற அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் பக்தர்களிடம் கொள்ளையில் ஈடுபட்ட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கோபிநாத் செட்டி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருமலையில் பக்தர்களின் கவனத்தை திசை திருப்பி நகை மற்றும் பணத்தை திருடிய 2 கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கும்பலிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திருப்பதியில் அதிகரித்து வரும் சாலை விபத்துகளை தடுக்க ஜூலை மாதம் முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் எனவும் கோபிநாத் ஷெட்டி தெரிவித்துள்ளார். டெல்லி அரசியல் சூழல் குறித்து குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை ஆளுநர் நசீப் ஜங் மற்றும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் இன்று தனித்தனியே சந்தித்து பேசினர். முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் எதிர்ப்பை மீறி ஆளுநர் உத்தரவின் பேரில் தற்காலிக தலைமைச் செயலாளர் சகுந்தலா கேம்லின் நியமன அரசாணையை சேவைத்துறையின் முதன்மை செயலாளர் மசூம்தார் சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டார். இதனால் அதிருப்தியடைந்த முதலமைச்சர் கெஜ்ரிவால் மசூம்தாரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அப்பொறுப்புக்கு ராஜேந்திரகுமார் என்பவரை நியமித்தார். ராஜேந்திரகுமாரின் நியமன உத்தரவை ஆளுநர் நசீப் ஜங் ரத்து செய்து உத்தரவிட்டார். முதல்வர் ஆளுநர் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை ஆளுநர் நசீப் ஜங் இன்று பிற்பகல் சந்தித்து பேசினார். இதன் தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் அவர் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார். டெல்லி அரசியல் தனது செயல்பாடு குறித்தும் ஆளுநருடனான பிரச்சினை பற்றியும் பிரணபிடம் கெஜ்ரிவால் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. இதனிடையே பொது நிர்வாகத்துறையின் முதன்மை செயலாளராக அரவிந்த் கெஜ்ரிவாலையே டெல்லி அரசு நியமித்துள்ளது. 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை டெல்லி புறப்பட்டார். தென்கொரியாவில் 2வது நாள் பயணமாக சியோலில் நடைபெற்ற 6வது ஏசியன் தலைவர்கள் மாநாட்டில் மோடி இன்று உரையாற்றினார். பின்னர் உல்சானில் உள்ள உலகிலேயே மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளமான ஹுண்டாய் கப்பல் கட்டும் தளத்துக்கு அவர் சென்றார். அங்கு பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கப்பல் கட்டும் தளத்தை மோடி பார்வையிட்ட பிறகு அங்குள்ள கொரிய வாழ் இந்திய குடும்பத்தினருடன் கலந்துரையாடினார். தனது கொரிய பயணத்தை முடித்துக்கொண்டு புசானில் இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். அவரை கொரிய அதிகாரிகள் முறைப்படி வழி அனுப்பி வைத்தனர். சீனா, மங்கோலியா, தென்கொரிய நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு டெல்லி வந்தடைகிறார். உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சர் ஒருவரது விழா ஏற்பாடுகளில் சிறுவர்கள் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கான்பூரில் அமைச்சர் ஒருவர் கலந்து கொள்ளும் விழா நடைபெற இருந்தது. விழாவிற்காக சிறுவர்கள் நாற்காலிகளை அடுக்கும் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்ட சம்பவத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிறுவர்கள் வேலையில் ஈடுபடுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் விளையாடிக் கொண்டு இருந்ததாகவும் விழா ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் முகர்ஜி இங்கு வரவுள்ளார். வரவேற்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம். குழந்தைகள் விளையாடிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கைகளை சீரமைக்கவில்லை. அதற்காக நாங்கள் வாடகைக்கு ஆள் அமர்த்தியுள்ளோம். அவர்கள் அந்த வேலையை பார்ப்பார்கள். இனி வரும் செய்திகளில் தூண்டில் வளைவு அமைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கைது. சொத்து குவிப்பு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவே வேலு நீதிமன்றத்தில் ஆஜர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மீனவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மீனவர் வாழ்வுரிமை கழகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை கடலூர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கடலூர் துறைமுகத்தின் முகத்துவாரத்தை ஆழப்படுத்த வேண்டும், தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றது. தங்களது கோரிக்கைகள் குறித்து மீன்பிடி தடை காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மீன்வளத்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததாகவும், ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டினர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 2வது அணு உலையில் இன்னும் 2 மாதத்திற்குள் மின் உற்பத்தி தொடங்கும் என்று அணுசக்தி கழக தலைவர் ரத்தன்குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 3வது அணு உலைக்கான ஆரம்பகட்ட பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் என கூறியுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தற்போது 1வது அணு உலையில் 500 முதல் 600 மெகாவாட் வரை மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தமிழக அரசு கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப தற்போது மின் உற்பத்தியை நிறுத்தாமல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், கோடைக்காலம் முடிந்த பிறகு 1வது அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு அதனை மேம்படுத்தும் பணிகள் தொடங்கும் என்றும் ரத்தன்குமார் சின்ஹா தெரிவித்தார். தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்தில் 9 புதிய படிப்புகள் தொடங்கப்பட இருப்பதாக பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் வீணை காயத்ரி இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். மாணவர்களின் படிப்பிற்கு உதவும் வகையில் தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்திற்காக சென்ற ஆண்டு மாநில அரசு 10 கோடி நிதி ஒதுக்கியிருந்தது. தற்போது இதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வரும் 2015 முதல் 2016 ஆண்டிற்கான கல்வியாண்டில் 9 புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. திரைப்பட இசை, எண்ணியல், இடைநிலை, திரைக்கதை ஆக்கம் மற்றும் படத்தொகுப்பு ஆகிய பிரிவுகளில் படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குரல், இசை, மிருதங்கம், பரதநாட்டியம், நாதஸ்வரம் போன்ற சான்றிதழ் படிப்புகள் ஏற்கனவே தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நியூ இயரோட அட்மிஷன் ஃபார்ம்ஸ் நாங்கள் இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் மேல இஷ்யூ பண்ண போகிறோம். எங்கள் சிறப்பான அம்சம் என்னென்னா, இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடத்துகிற இதே சேம் கோர்சஸ் உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். வேறஸ் நாங்கள் வந்து ரீசனபிள் ஃபீ தான் நாங்கள் வி ஆர் கோயிங் டு ஸோ தட் எல்லாருமே வந்து இங்கே கற்றுக்க முடியுன்றது. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பிஜி டிப்ளமா அண்ட் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் கூட கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு. பிகாஸ் எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாஸ் வெரி ரீசனபிள். அதே நாங்கள் மெயின்டைன் பண்ணணுன்றது தான் வி ஹேவ் டிசைட். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சென்னையில் சிஐடியு ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நுங்கம்பாக்கம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வளாகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. விலை நிர்ணய உரிமையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கியதே பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதற்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கடந்த 15 நாட்களுக்குள் பெட்ரோல் விலை $7.15 டீசல் விலை $5.08 அதிகப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றஞ்சாட்டினர். மே 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் $7.08 பெட்ரோலினுடைய விலை உயர்வும் டீசலினுடைய விலை உயர்வு $5.09 இந்த அரசாங்கம் ஏற்றியுள்ளது. எனவே இந்த பெட்ரோல் கேஸ் விலை உயர்வை உடனடியாக மத்திய பிஜேபி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும், வாபஸ் பெற வேண்டும். சொத்து குவிப்பு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார்.
ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு காவல்துறையினர் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஏவ வேலுவுக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் வீடுகளில் உள்ளிட்ட 8 இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஏவ வேலு மீது வருமானத்திற்கும் அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு இன்று ஆஜரானார். வழக்கை விசாரித்து வழக்கை நீதிபதி விசாரணையை ஜூன் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்வது தொடர்பான முடிவு எடுக்கும் வரை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடாது என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். முறையீடு முடிவு என்ன என்று தெரிகின்ற வரையிலும் அவர் இந்த முதலமைச்சர் பதவியை ஏற்காமல் இருப்பதுதான் ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு தவறான முன்னுதாரணமாக போய்விடும் என்று நான் கருதுகிறேன். தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றிட வேண்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள கோவிலில் 10,067 தேங்காய்கள் உடைத்து அதிமுகவினர் வழிபாடு நடத்தினர். மன்னார்குடியில் ஒத்தை தெருவில் உள்ள ஆனந்த விநாயகர் கோவிலில் இந்த சிறப்பு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. மாநில உணவு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் காமராஜ் தலைமையில் 10,067 தேங்காய்கள் உடைக்கப்பட்டன. அமைச்சர் காமராஜ் 1000க்கும் மேற்பட்ட தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடனை தொடங்கி வைத்தார். விழாவில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலத்தில் குடிநீர் திட்ட கட்டுமான பணியில் ஊழல் நடைபெற்றதாக கூறி மேயர் அறைக்குள் அமர்ந்து தன்னார்வ அமைப்பினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகர மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க மேட்டூரிலிருந்து தனி குடிநீர் திட்டம் கடந்த 2007ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இதற்காக மேட்டூர் தொட்டில்பட்டி என்ற இடத்தில் 2 ராட்சச தொட்டிகள் மற்றும் நீரேற்று நிலையம் கட்டப்பட்டது. ஆனால் இத்திட்டத்தின் கட்டுமான பணியில் ஊழல் நடந்திருப்பதாகவும் இதுகுறித்து விளக்கமளிக்க கோரியும் தமிழ்நாடு மக்கள் உரிமை இயக்கத்தின் சார்பில் மேயர் சவுண்டபாணியிடம் இன்று மனு அளிக்கப்பட்டது. அப்போது மேயர் உரிய பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி மேயரின் அறைக்குள் அவர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை அறையிலிருந்து வெளியேற்றினர். சேலம் மேட்டூர் தனிக்குடிநீர் திட்டத்தில் சுமார் 1,92,00,000 2 டேங்குகள் கட்டப்பட்டது. அந்த டேங்குகளுடைய கொள்ளளவு 40 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஆகும். சேலம் மாநகர மக்களுடைய குடிநீர் தேவையை துரிதமாக பூர்த்தி செய்வதற்காக உலக வங்கி 300 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த டேங்கை கட்டப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனத்துறையினரின் குடியிருப்புகளை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வன விலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. கடந்த 1 மாதத்தில் மட்டும் 5க்கும் மேற்பட்டவர்களை காட்டு யானைகள் தாக்கியதுடன் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தின. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு கூடலூரை அடுத்துள்ள சில்வர் கிளவுட் பகுதியில் உள்ள வனத்துறையினரின் குடியிருப்புகளை யானைகள் சேதப்படுத்தின. குடியிருப்புகளை சுற்றிலும் ஏராளமான யானைகள் சூழ்ந்து கொண்டதால் வனத்துறையினர் வெளியேற முடியாமல் தவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழையால் திருமருகல் ஊராட்சி ஒன்றியத்தில் 2000 ஏக்கர் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வெண்ணாறு பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். சாகுபடிக்கு குறைவான அளவே தண்ணீர் தேவை மற்றும் அதிக மகசூல் கிடைப்பதால் திருமருகல் ஒன்றிய பகுதியில் 2000 ஏக்கரில் பருத்தி பயிரிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பருத்தி சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மழை தொடர்ந்து பெய்யறதுனால பருத்தியில் இருக்கக்கூடிய இந்த கோசுன்னு சொல்லக்கூடிய இந்த பொருள்லாம் கீழே நிறையா விழுந்ததுனால காயாகக்கூடிய தருணத்தில் இது போல் இருக்கிறதுனால எங்களுக்கு பருத்தியில் ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படும் போல இருக்குது. அதனால் இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு ஆவணம் செய்யணும். இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நினைவேந்த நிகழ்ச்சி திருச்சியில் இன்று நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு இலங்கை முள்ளிவாய்க்காலில் நடந்த இறுதிப் போரில் விடுதலை புலிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அந்நாட்டு இராணுவத்தால் கொல்லப்பட்டனர். இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு உலகமெங்கும் தமிழர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு புதிய தமிழகம் கட்சி சார்பில் நினைவஞ்சலி மற்றும் வீர வணக்க நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதிய தமிழகம் கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்தியும் போர்க்குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
கொடைக்கானல் அருகே 30 அடி ஆழ பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சௌந்தரராஜன் என்பவர் தனது மனைவி சத்யா மற்றும் 2 குழந்தைகளுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். மேல்புறம் என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சுமார் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த சௌந்தரராஜன் மற்றும் அவரது மனைவி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரில் பயணித்த குழந்தைகள் காயமின்றி தப்பினர். இனிவரும் செய்திகளில் ஆப்கானில் சட்ட அமைச்சக அலுவலகத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல். தங்கத்தை டெபாசிட் செய்வதில் புதிய சலுகை, மத்திய அரசு உத்தரவு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஆப்கான் தலைநகர் காபூலில் அரசு சட்ட அமைச்சக அலுவலகத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். காபூலில் அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், பலர் படுகாயமடைந்துள்ளனர். அதே பகுதியில் துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் இந்தியர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை அதிகரித்ததை தொடர்ந்து மரண தண்டனையை நிறைவேற்ற ஆட்கள் தேவை என்று அந்நாட்டு அரசு விளம்பரம் செய்துள்ளது. உலகில் அதிகமாக மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நாடுகள் பட்டியலில் மன்னராட்சி நடைபெற்று வரும் சவுதி அரேபியா 3வது இடம் பிடித்துள்ளது. இதில் சீனா முதல் இடத்திலும் ஈரான் 2ஆம் இடத்திலும் உள்ளது. அங்கு தண்டனை பெற்றவர்களின் தலையை வாளால் வெட்டி கொலை செய்ய வேண்டும். இத்தகைய பணியை செய்ய பலரும் தயங்குகின்றனர். எனவே மரண தண்டனையை நிறைவேற்ற 8 ஆட்கள் தேவை என்று சவுதி அரேபியா விளம்பரம் செய்துள்ளது. அரசு இணையதளத்தில் இதற்கான விளம்பரம் வெளியிடப்பட்டுள்ளது. முன் அனுபவம் தேவையில்லை என்றும் சம்பளம் குறைவாகவே தரப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரசின் இந்த விளம்பரத்திற்கு மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. தங்கத்தை டெபாசிட் செய்வதன் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு வரி விலக்கு உண்டு என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொதுமக்கள் குறைந்தபட்சமாக 30 கிராம் தங்கத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்யலாம் என்றும் அதற்கான வட்டி விகிதத்தை அந்தந்த வங்கிகளை நிர்ணயிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தை டெபாசிட் செய்வதன் மூலம் கிடைக்கும் வட்டி தொகைக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தைகளின் இன்றைய விலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தங்கம் விலை சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 12 ரூபாய் விலை குறைந்து 2607 ரூபாய்க்கும், சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்து 20856 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் கிராம் 13 ரூபாய் குறைந்து 2888 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது. சில்லறை வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 40 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 10 காசுக்கும், கட்டி வெள்ளி கிலோ 320 ரூபாய் குறைந்து 40,310 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் முடிவடைந்தன. வர்த்தகத்தின் முடிவில் தற்போதைய நிலவரப்படி மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 42 புள்ளிகள் சரிந்து 27,645 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிஃப்டி 8 புள்ளிகள் சரிந்து 8,365 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுற்றது. மேலும் பல்வேறு தகவல்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள்.